வணக்கம். கடலூர் ஜிஆர்டி மற்றும் ஜேவிஎஸ் தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் கோலம் கோலாகலம் சீசன் 8 இன்னைக்கு 3வது நாள். இன்னைக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா கடலூர் எசன்ஸ் சாவடியில தான் இருக்கும். வாங்க இன்னைக்கான அழகான கோலங்களை பார்க்கலாம். வணக்கம் மேம், உங்க பேரு? ராஜலட்சுமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்களா? அதான் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க கோலம்? 3/4 மணி நேரத்தில். என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும்? அதிகமாக தெரியாது, சுமாராக அது மாதிரி தான் போடுவேன். என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு வீட்டில் வாசல்ல கோலம் போட்டா பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு போட தெரியாது. இது மாதிரி தான் சிம்பிளாக தான் போடுவேன். கோலம் ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? மங்கை லட்சுமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணுறேன். ஓகே. இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்களா? ஆமாம். எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க? 1/2 hour. ஓகே. இதுல என்ன கான்செப்ட் மேம்? என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சு போட்டு. சரி, ஓகே. இந்த மாதிரி கோலம்லாம் யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நானே சும்மா பார்த்து கற்றுக்க நீங்களே பார்த்து கத்துக்கிட்டீங்க. வேற என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும் ரொம்ப? போடுவேன். எது தோணுதோ அதெல்லாம் போட்டுருவேன். சரி, யார்கிட்ட இந்த கோலம்லாம் கத்துக்கிட்டீங்க? எப்போ கத்துக்கிட்டீங்க? நானே தான் போட கற்றுக்க எப்படி இருந்து. ஓகே மேம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கேன். கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக தான் இருக்கும். இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு மேம். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம்ப்பா, உங்க பேரு? தமிழ் காவ்யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். படிக்கிறீங்களா? இது என்ன மாதிரி கோலம்? 3D கோலம் மாதிரி இருக்கு பாக்க. அப்படி தான் இருக்குது. நான் அவ்வளோதான் யூடியூப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் சரி, இப்போ இருக்க பசங்களுக்குலாம் கோலத்து மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை இல்லையா? உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எங்கள் அம்மா வந்து போடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க. அந்த வீட்டிலேருந்து அம்மா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. சரி, ஓகே. என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும்? 3D கோலம், ரங்கோலி அந்தமாரி தான். அவ்வளோதான். டெய்லியுமே போட்டுருவீங்களா வீட்டில்? டெய்லியும் தான் ஃபங்க்ஷன் டைமில் போடு. ஓகே. கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சுதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? எனக்கு தெரிஞ்சது போடுவோம், எது வந்தாலும் போடுவோம். சரி, எப்போ நீங்கள் முத கோலம் போட கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் சின்னதுலேருந்தே போடுவோம். நாங்கள் எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே போடுவோம். யார் பார்த்து ஆர்வம் வந்துச்சு? எங்கள் அக்கானா போடுவாங்க ஊரில், அதனால. சரி, அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி கோலம் கற்றுக்கிட்டீங்க? பூக்கோலம் தான் போடுவாங்க, சிக்கனாக போடுவாங்க. இப்போ மறந்துடுச்சு எல்லாம். இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் ஏன் தெரியுமா? மார்கழி மாதத்தில் வந்து கோலம் போட்டால் வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனது. அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியாகவும் இருக்கும். அந்த ரத்தனம் சுறுசுறுப்பாக பரவும். சீக்கிரமாக பனி நல்லா எஞ்சி போட்டால் உடம்புக்கும் வந்து எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அதனால தான். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். டிசைன்லாம் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். ஓகே மேம். தகுந்த மாதிரியாகவும் இருக்கும். நல்லா இது பண்ணுவாங்க, காட்டுவாங்க. சின்ன சின்ன பொருள் ஒரு மூக்குத்தி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் எடுத்திருக்கிறேன். நல்லா. இப்பயும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? கல்பனா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஜேஜேல வேலை பார்க்குறேன். ஓகே, ஓகே மேம். இந்த கோலம் நீங்கள் தான் போட்டீங்க? நாங்கள் எத்தனை மணிலேருந்து போட்டீங்க? 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சு போட்டோம். மணிலேருந்து போட்டீங்க. இது இவ்வளோ தான் கோலம் போட தெரியுமா, இல்லை இன்னும் பெரிய கோலம் கூட போடுவீங்களா? போடுவோம், டைம் இல்லை. பெரிய கோலம்னா என்னென்ன மாதிரி கோலம்லாம் போட தெரியும்? ரங்கோலி போடுவோம். யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க ரங்கோலி? நாங்களாக தான் போட்டு கற்றுக்கிட்டோம். இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஏன் தெரியுமா? தெரியாது, ஆனால் போடுவோம் கோலம். சரி, ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். டிசைன்லாம் எப்படி? நல்லா இருக்கு.
இப்பயும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு மேம். மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா, உங்கள் பேர் ராதிகா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. இதை போட எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 2 மணி நேரம் ஆச்சு. யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை நான் மட்டும். சரி, என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும்? என்னம்மா? என்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த மாதிரி பூக்கோளம் தான் அதிகம் பிடிக்கும். சரி, ஏன் வீட்டு வாசலில் வந்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க? லட்சுமி கலாட்டமாக இருக்கிறதுக்காக தான். இந்த மார்கழிலையும் ஏன் கோலம் போடணும்னு சொல்றாங்க? மார்கழியில் இன்னும் அதிகம் அந்த மாதத்தில் கடவுளுக்கு நிச்சயம் உண்டு இல்லை, அதுக்காக தான் போகணும். கடலூர் ஜிஆர்டி வந்துருக்கீங்களா? வந்திருக்கேன் மேம். டிசைன்லாம் எப்படி? நல்லாயிருக்கும். உங்களுக்காக இப்போ கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபரும் போயிட்டுருக்கு மேம். மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சாந்தி. உங்கள் பேர் மேம்? குணாதேவி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன். இந்த கோலம் யார் போட்டிங்க 2 பேரில்? 2 பேர் ஜாயின் பண்ணேன். உங்களுக்கு என்னென்ன மாதிரி கோலம்லாம் போட பிடிக்கும்? ரங்கோலி, மயில் டிசைன், அந்த மாதிரி ரங்கோலியே எது வேணாலும் நிறைய டிசைன் போட பிடிக்கும். 2 பேரில் யார் நல்லா கோலம் போடுவீங்க? யார்கிட்ட இது கற்றுக்கிட்டீங்க? இல்லை, நானே தான் கற்றுக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்து. சின்ன வயசுலேருந்து ஏன் உங்களுக்கு கோலத்து மேலே அவ்வளோ ஆர்வம்? அந்த கலர் கொடுக்கறது, மார்கழி மாதம் அப்படியே கலர்ஃபுல்லாக வீடு வாசல் நல்லா மங்களகரமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்க? வந்திருக்கோம். டிசைன்ஸ்லாம் எப்படி? நல்லாயிருக்கும். கட்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கும். கடலூரில் ஜிஆர்டி ரொம்ப சிறந்த கடை தான், ரொம்ப ஃபேமஸான கடை. ஏழைங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஒரு சின்ன கொஞ்சம் காசு சிறு சேமிப்பு மாதிரி செய்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே தெருவில் சேர்ந்துருக்கோம், நிறைய பேர் கட்டுவோம். நல்ல ஒரு ஏழைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, வருஷத்தில் செய்கிறது, இந்த காலண்டர் கொடுக்கறது, யாருக்குமே இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருமே அன்பாக வேற ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. எல்லாருமே கடை உள்ளே போனால் வரவேற்கிறதுல எல்லாம் வரவேற்கிறது, வாங்கன்னு சொல்கிறது, காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, ஏழை பணக்காரங்க பார்க்காம எல்லாருக்குமே நல்லா செய்வாங்க. நல்லா சுத்தமாக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். வேலை செய்கிறவங்க எல்லாருமே நல்லா மீட்டிங் நடத்துவாங்க போல். எல்லாருமே நல்லா பற்றோட அன்போட பாசத்தோடு நடந்துப்பாங்க. நம்ம நகை வேண்டான்னு சொல்லிட்டு வெளில கூட வர முடியாது, அந்த அளவுக்கு அவங்க பாசமாக இருக்கிறதுனால ரொம்ப எல்லாருக்குமே ஜிஆர்டி கடலூரில் ரொம்ப பிடிக்கும். ஓகே மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ. இந்த வருஷமும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேம். மறக்காமல் இந்த பொங்கலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். வைக்கிறாங்க, அது எங்களுக்கு கடலூரில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, கோயிலில் அந்த திருவிழா இது மாதிரி பஜனை இதெல்லாம் கோயிலெலாம் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே கலந்துப்போம். நல்லா செய்கிறாங்க. ஜிஆர்டி ரொம்ப சிறந்த பெஸ்ட்டு கடலூர். தேங்க்யூ. உங்கள் கோலமும் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? ராஜேஸ்வரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் டேட்டா என்ட்ரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் பேர்ப்பா? சுஜித்ரா. என்ன படிக்கிறீங்க? 60. உங்கள் பேர்? சுதிக்ஷி. என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். நீங்கள் தான் கோலம் போட்டீங்களா? இல்லை. யார் போட்டா? உங்களுக்கு கோலம் போட தெரியுமா? உங்களுக்கு என்னென்ன மாதிரி கோலம்லாம் போட பிடிக்குமா? எனக்கு டிராயிங் நிறைய பண்ணுவேன். அதேமாரி ரங்கோலி எல்லாமே பண்ணுவேன். எனக்கு ரொம்ப டிராயிங் பிடிக்கும். அதுலேயும் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், கோல போட்டிலையும் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். சரி, இந்த கோலம் என்ன கான்செப்ட் இது? இது என்னோட மைண்டுக்கு வந்தது தான். நான் எப்பயுமே நெட்டு செல்லு எதுவுமே பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுவோ அதை தான் செய்வேன். கோலத்து மேலே எதனால் ஆர்வம் வந்துச்சு? டிராயிங்னாலையா? டிராயிங்னால டிராயிங் பண்ண ஆரம்பித்தேன். நிறையா அது நியூஸ் பேப்பர்லாம் விட அமௌண்ட்டும் வரும், கலெக்ட் பண்ணி நான் இது பண்ணுவேன். அதேமாரி அந்த டிராயிங் பண்ணதுனால தான் கோலமும் வந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கோலம் கற்றுக்கிட்டு போட்டிங்க? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் தான். அதுக்கப்புறம் சிக்கு கோலம் போடும்போது புள்ளி வச்சு போட்டேன். டிராயிங் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து புள்ளி வைக்கிறது இல்லை, அப்படியே வரைஞ்சிடுறது.
உங்களுக்கு இந்த மாதிரி கோலம் பிடிக்குமா? இல்ல நார்மலா எல்லா வீட்டு வாசல்லயும் போடுற மாரி கோலம் தான் ரொம்ப பிடிக்கும்? நான் எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவேன். சிக்கு கோலம் விடுறதோட பூக்கோலம், இயற்கை பிக்சர் முக்கால்வாசி அப்படி தான் நான் வரைவேன். இன்னைக்கு வீடு சின்னதாக இருக்குனால கொஞ்சம் அப்படி போட்டேன். இல்லைன்னா இயற்கை பிக்சர் தான் அதிகமாக வரைவேன். கோலம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மார்கழி மாசம்னா பெண்கள் வந்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஏன் தெரியுமா? தெரியும். பெண்கள் இயற்கையாக அந்த 4 மணிக்கு எழுந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கு இடுப்பு, கர்ப்பப்பை இருக்கிறதுக்கெல்லாம் அவங்கள என்ன சொல்லுவாங்க, நல்லா இருப்பாங்க. நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, வலுவடையும். அதுக்கோசரம் தான் இயற்கையில் நம்ம மற்ற நாளில் நம்ம தூங்கிடுவோம். 4 மணி 6 மணியில் எழுந்திருக்கும் போது சுத்தமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். நம்ம உடலில் இருக்கிற ஒரு கெட்ட இதெல்லாம் போய் நல்ல ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. அந்த மார்கழி மாதத்தில் மட்டும் நம்ம ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அது தூய்மையான காற்றும் வரும். நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது. ஓகே மேம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கேன். டிசைன்லாம் எப்படி? டிசைன் சூப்பராக இருக்கும். என் பசங்களுக்கு மாதம் மாதம் ரூ. 500 பணம் கட்டுறேன். இயர் ஒன்றுக்கு அப்புறம் சேர்த்து அதுக்கு நகை என்னவுக்கும் நான் போட்டும் எடுத்துக்குவேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க குறைச்சும் கொடுப்பாங்க. இதுதான் அவங்க கேட்க மாட்டாங்க. நல்ல குவாலிட்டி. ஆனால் எங்கே போனாலும் அந்த குவாலிட்டி அந்த சில கடையில் நகை வாங்கினா கொஞ்சம் அந்த கோல்டு குறையும். இங்கே அப்படி கிடையாது. நல்ல குவாலிட்டி. அதேமாரி மாதம் மாதம் நான் ரொம்ப கம்மியாக ஏழையாக இருக்கிறவங்கலாம் போய் அப்பப்போ நகை எடுக்க முடியாது. இதேமாரி மாதம் மாதம் பண்டு கட்டும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது அவங்களுக்கு. இதனால் நான் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ. இந்த பொங்கலுக்குமே வந்து நம்ம ஜிஆர்டியில் வந்து பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்கீமுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்கள் பேர்? என் பேர் கோமதி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் மேம் இருக்கேன். ஓகே. கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க இந்த கோலம் போட? இது ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு மேம். 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னென்ன மாதிரி கோலம்லாம் போட தெரியும்? எனக்கு சிக்கு கோலம், பூக்கோலம், மயில், வேறு டிசைன் நியூ டிசைனாக வந்தால் எல்லா பூக்கோலமும் போட்டுருவோம் மேம். அந்த நியூ டிசைன்லாம் எப்படி பார்ப்பீங்க யூடியூப்லேயே? யூடியூப்பில் நான் வண்டியிலலாம் இப்போ போகிறேன், பசங்களை அழைச்சிட்டு போகிறேன். அது மற்றவங்க வாசலில் போடும்போது அழகாக இருக்கும். நாமளும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணும். அதனால் போட்டு பார்ப்பேன் மேம். நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு கோலம்லாம் பார்த்து கற்றுக்கிட்டீங்க? இந்த மாதிரி மற்றவங்கள பார்த்தால யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நான் மற்றவங்க வாசலில் பார்க்கும்போதே ஒரு ஆர்வம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதை பார்த்துட்டு நான் போடுவேன். போடும்போது அந்த இழுக்கிறது அதெல்லாம் வந்து நைஸாக அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஆங்கிளில் வேணாலும் போடுறதுக்கு ஆசையாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இருந்தாலும் போட போட ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்வம் தன்னால் வந்துடும் மேம். சரி, ஓகே. அப்படின்னா நீங்கள் யாரையாவது பார்த்து இந்த கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண கோலம் எது? ஃபஸ்ட்டு எனக்கு பீகாக் தான் ரொம்ப பிடிக்கும். மயில்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக என்னை அறியாமலே நான் போடணுன்னு ஆரம்பிச்சிருவேன் நான். மற்றவங்க வாசலில் போடும்போது நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் போடும்போது போட போட அந்த அளவுக்கு வரும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் மேம். கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் மேம். டிசைன்லாம் எப்படி? டிசைன்லாம் வந்து நியூ மாடலாக இருக்கும். அப்பப்போ வர்றது அப்பப்போ சேல்ஸ் ஆகுறது அப்படியே நியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துட்டு நான் இங்கே கடலூருக்கு வந்தப்போ 3 பவுனில் செயின் எடுத்திருக்கேன். சூப்பராக டிசைனாக நல்லாயிருக்கு. செய்கூலி சேதாரம் எல்லாமே வந்து குறைஞ்ச ஆஃபரில் நல்லாவே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நகை வந்து குவாலிட்டியாக இருக்குது. இந்த பொங்கலுக்கும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்கள் பேர்? குமுதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். நீங்கள் தான் அந்த கோலம் நான் தான் போட்டேன். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்க. பொதுவாக நீங்கள் எத்தனை மணிலேருந்து கோலம் போடுவீங்க? ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி போட ஆரம்பிச்சிருவேன். 5 மணிக்கெலாம் மார்கழின்லாம் இல்லை எப்போவுமே? எப்பயுமே எல்லாம் மார்கழினா ஒரு 5 மணிக்கு எழுந்துச்சி போடுவோம். மற்ற நேரம் ஒரு மணி 6 மணி 5:30 அப்படி போய் எழுந்துச்சி போடுவோம். வீட்டு வாசலில் எந்த மாதிரி கோலம்லாம் போட்டால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சிக்கு கோலம் வராது. அதனால இந்த ரங்கோலி பூக்கோலம்னா போடுவேன். சரி, ஏன் வீட்டு வாசலில் கோலம் போடணும்னு சொல்கிறேன்? அது வந்து வீட்டில் மகாலட்சுமி வந்து தங்கணுன்றதால போட சொல்கிறாங்க. அதனால அப்போதுலேருந்து அதுமாரி தான் போட சொல்லியிருக்காங்க பெரியவங்களாம். அதனால போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி கோலம்லாம் வாசலில் போட்டால் பிடிக்கும்? அது பூக்கோலம் தான். பூ ரங்கோலி அதுமாரி தான் பிடிக்கும்.
சரி ஓகேங்க மேம். கோலம் ரொம்ப அழகா இருக்கு. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கேன். டிசைன்ஸ்லாம் எப்படி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் ஜிம்கி எடுத்தேன். அடுத்து வரணும், பொங்கலுக்கு எடுப்போம். வளையல் எடுக்கணும்னு ஆசை, வரும். கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு வந்து பாருங்க. நம்ம கடலூர் ஜிஆர்டில பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு மேம். மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்க பேரு? ஆதிலட்சுமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தானா? என்ன மாதிரி கோலம்லாம் போட பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு முக்கால்வாசி பூக்கோலம் தான் பிடிக்கும். நாங்கள் இப்போ வந்து 6 மாதம் தான் ஆகுது, எதுவும் ப்ரிப்பேர் ஆகல. அதனால டக்குன்னு எது தோணுச்சோ அதை போட்டேன் நான். சரி, இது புள்ளி கோலமா? 9 புள்ளி கோலம்? 9.5. 9.5 எத்தனை புள்ளி கோலம் வரைக்கும் உங்களுக்கு போட தெரியும்? 12 13 முடிய போடுவோம். யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? நான் நார்மலாக புக்கில் பார்ப்பேன், பக்கத்து வீட்டில் போட்டிருந்தாக்கா அதை பார்த்து இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். சரி, இந்த புள்ளி கோலம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை நார்மலாக இந்த பூ டிசைன் போடுவோம். புள்ளி கோலம்னா சின்னதாக போடுவேன், பூ கோலம்னா கொஞ்சம் இதாக போடுவேன். அப்போ ஏன் நீ பூ கோலம்? சும்மா சிம்பிளாக இருக்கட்டுமே, ஒன்றும் கொஞ்சம் பேர பிள்ளைக்கெல்லாம் எடுத்துகிற உடம்பு முடியல, மூட்டு வலி. சரி, இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஏன் தெரியுமா? நல்லதுன்னு சொல்லுவாங்க. மார்கழி இதெல்லாம் நல்லது, விளக்கேற்றி வச்சுட்டு கோலம் போட்டாக்கா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த அரிசி மாவுலலாம் ஏன் கோலம் போடுறாங்க? எறும்பு ஜீவராசிகளுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் மேடம். டிசைன்லாம் எப்படி? டிசைன்லாம் சூப்பராக இருக்கும். வள்ளி விலாசை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். கொலுசு எடுத்திருக்கேன், பாப்பாவுக்கு தோடு எடுத்திருக்கேன். இப்போ திரும்பி பார்க்கலான்னு இருக்கோம், பேர பிள்ளைங்களுக்கு பொங்கலுக்கு வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம். சரி ஓகேங்க மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபரும் போயிட்டுருக்கு மேம். மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா. உங்கள் பேர்? வசந்தா. இந்த கோலம் நீங்கள் தான் போட்டீங்க? நான் தான் போட்டேன். இது புள்ளி வச்சு கோலம் இல்லை, பூ கோலம். கோலமா? சரி, என்னென்ன மாதிரி கோலம்லாம் போட தெரியும்? சிக்கு கோலம் போடுவேன், டிசைன் வரைவேன், எல்லா கோலமும் தெரியும். சரி, எத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கீங்க? நான் வந்து எங்கள் வீட்டில் வயசுக்கு வந்திருக்கக்குள்ளெல்லாம் போட்டு எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்போ? எங்கள் அம்மா போடுவாங்க, எங்கள் அக்காலாம் போடுவாங்க, அவங்கக்கிட்டே நானும் போடுவேன். சரி, என்னென்ன மாதிரி கோலம்லாம் அப்போ போடுவீங்க நீங்கள்? சிக்கு கோலம் நிறையா போடுவேன். ஆமாம். எத்தனை புள்ளி வரைக்கும் தெரியும்? ஒரு 30 புள்ளி வரலையும் போடுவேன். 30 புள்ளி வரைக்கும் தெரியுங்களா? இது கிராமம், தெருவுலாம் பெருசாக இருக்கும், அதனால் நான் போட்டுருவோம். இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஏன் தெரியுமா? அது ஏன்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்துக்கு நல்ல உகந்த மாதம். காலையில் எழுந்திரிச்சு பெண்கள் குளிச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சா தெய்வ கலாச்சாரமாக இருக்கும், அதனால். சரி ஓகேம்மா. ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஓ, சீட்டு கட்டி பண்ணாங்க, இன்னைக்கு 20-30 பவுன்கிட்ட எடுத்துகிட்டு வரோம். டிசைன்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். உங்களுக்காகவே கடலூர் ஜிஆர்டியில் இப்போவும் பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்கள் பேர்? என் பேர் பிரியா, மனோபிரியா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹோம் மேக்கர். ஓகே மேம். இது கோலமா இல்லை டிராயிங்கானே சொல்ல தெரியல. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க இதை போட? இது ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். ஓகே. என்ன கான்செப்டில் இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இது நான் எப்போவுமே உமன் எம்பவர்மெண்ட் அது பேஸ் பண்ணி தான் நான் என்னுடைய எல்லாமே இருக்கும், தீம் எல்லாமே. இது வந்து எப்படி ஒரு டெம்பிள் புல் வந்து எப்படி உமனுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு, அதாவது சர்வீஸ், சாக்ரிஃபைஸ், டெடிகேஷன், கிரேஸ், அதுக்கெலாம் எப்படி ஸ்ட்ரென்த், இதுக்கெலாம் எப்படி கம்பேரிசன்றதை பற்றி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தான். சொல்லுங்களேன். இது கொஞ்சம் நீங்கள் எப்படி ஒரு மாடையும் நீங்கள் எப்படி ஒரு உமனையும் வந்து கம்பேர் பண்ணுறீங்க? அதான் நான் மாடுன்னு சொல்ல முடியாது, கோவில் ஜென்ரலாக போது எப்படி உமன் வந்து ஒரு ஃபேமிலிக்காக பிறந்ததுலேருந்தே, பிறந்த வீட்டில் கூட ஆம்பளை பிள்ளை வளர்கிற விதம் வேறு, பெண் குழந்தைகள் வளர்கிற விதம் வேறு. அந்த குழந்தைங்க வந்து அப்போலேருந்து சர்வீஸ் ஓரியன்டாக ட்ரெயின் பண்ணி தான் வளர்க்கப்படுறாங்க பெண் குழந்தைகள். கல்யாணமாகி வந்தாலும் அந்த ஃபேமிலிக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அந்த ஃபேமிலிக்கு ஒவ்வொரு மெம்பர்ஸையும்
கிரேஸ்ஃபுல்லாக பெண்கள்னாலே நளினம் கிரேஸ்ஃபுல். அதே போல் அந்த புல் வாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் மாடு, பூம்பு மாடு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நடக்கிறது பார்த்தோன்னா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்வீஸ் அதுக்கு இருக்க ஸ்ட்ரென்த்து பயங்கரம். கோவம் வந்துச்சுன்னா சிங்கம் அது கூட கூட சண்டை போடுற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. பட் அது எதுக்கு அவ்வளோ பணிஞ்சிருக்குன்னா அந்த சர்வீஸ் மைண்டு தான். அதான் கம்பேரிசன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாக தான் கோலம் போட பிடிக்கும்? நான் அப்படி தோணுச்சு. சரி ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டு மற்றவங்களதுலேருந்து, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். என்னென்ன மாதிரி கான்செப்ட்லலாம் நீங்கள் கோலம் போட்டு அதான் நான் எஸ்பெஷலி நான் உமன் எம்பவர்மெண்ட்டை உமன் பேஸ் பண்ணி தான் என்னுடைய இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் கூட, ஈவன் ட்ராயிங்ஸ் கூட அப்படி தான் இருக்கும். நல்லா சொசைட்டியில் பெண் குழந்தைகள் இப்போ இருக்க பிரச்சனை அதுதான். பெண் குழந்தைகள் வெளியில் வரணும், போல்டாக இருக்கணும், ஃபேஸ் பண்ணணும், செல்ஃப் எம்பவர்டாக இருக்கணும், டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. அதுதான் என்னுடைய தாட் எல்லாமே. எனக்கும் 2 பெண் குழந்தைகள்ன்றதால அதுதான் சொல்லி வளர்க்கப்படுறாங்க அவங்க. அதெல்லாம் ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்குங்களா? எது ரொம்ப பிடிக்கும், கோலமா ட்ராயிங்கா? இல்லை, ட்ராயிங்கிறது நம்ம பெண்ணில் பண்ணுறது, கோலங்கிறது அந்த கோலமாக வச்சு போடுறது. 2மே வந்து அந்த எப்படி வெளிப்படுத்துகிறோன்றது தான். எனக்கு ட்ராயிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன்னு தோணுது. கோலம் வந்து இப்போ இருக்க பிஸி வேர்ல்டில் நம்ம இது போடணுன்றதுக்காக காலைல பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பும்போது வேகமாக போட்டு போயிடும். இது போல் காம்படிஷன் வரும்போது நம்ம திறமை வெளிப்படுது. அதனால் கோலம் வந்து எனக்கு ட்ராயிங்கை விட கோலம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. ஓகே மேம், கோலம் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா மேம்? வந்திருக்கேன். டிசைன்ஸ்லாம் எப்படி? நல்லாயிருக்கும், நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நாங்கள் எடுத்திருக்கோம். சரி, ஓகேங்க மேம். இப்பயும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு மேம். மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு மேம். வணக்கம்மா, உங்கள் பேர்? அம்மா பொண்ணு. நீங்கள் தான் கோலம் போட்டிங்களா? எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 5 மணிக்கு எழுந்திரிச்சு போட்டோம். 5 மணி. எத்தனை புள்ளி கோலம் இது? இது புள்ளி இல்லாத கோலம் போட்டோம். இது புள்ளி இல்லாமல் இருக்க கோலமா? அதிகமாக புள்ளி வச்சு போட தெரியாது, புள்ளி வச்சு. எவ்வளோ வருஷமாக போட்டுட்ருக்கீங்க? நாங்கள் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தனால போட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா? 30-35 வருஷமாக இருக்கும். 35 வருஷமாக நீங்கள் போட்டதுலேயே உங்களுக்கு என்னென்ன மாதிரி கோலம் தான் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பூ போட்ட கோலம் தான் பிடிக்கும். ஆமாம். சரி, இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும், பெண்கள்னா கோலம் போடணும் டெய்லி வாசலில் அப்படின்னா ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அது போட்டது ஒரு கலையாக வீட்டுக்கு மகாலட்சுமி வந்த மாரி இருக்கும், அதான் போடுவாங்க. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வரேன். டிசைன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. ஓகேம்மா. இந்த பொங்கலுக்கும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சரண்யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கும். சரி, இது என்ன புள்ளி வச்ச கோலங்களா? ஆமாம். எத்தனை புள்ளி கோலம்? 15.8 நிறுத்தம். அதிகபட்சமாக உங்களுக்கு எத்தனை புள்ளி கோலம் வரைக்கும் தெரியும்? எனக்கு அவ்வளோதான் தெரியும். சரி, புள்ளி கோலம் தெரியுமா? பிடிக்குமா இல்லைன்னா மற்ற கோலங்கள் பிடிக்கும்? பூ கோலம் பிடிக்கும். பிடிக்கும். சரி, உங்களுக்கு யார் போடுற கோலம்னா உங்கள் ஃபேமிலியிலேயே ரொம்ப பிடிக்கும்? எங்கள் அம்மா போடுற கோலம். அவங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டீங்களா? என்ன கோலம் ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட கற்றுக்கிட்டீங்க? சின்ன சின்ன கோலம் கற்றுக்கிட்டோம். சரி, கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்க. வந்திருக்கோம். டிசைன்லாம் எப்படி? நல்லாயிருக்கும். ஓகே மேம். இந்த பொங்கலுக்கும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு மேம். மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? அபிராமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்கள் பேர்? சிவப்பிரியா. என்ன பண்ணுறீங்க? என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. யூகேஜி படிக்கிறீங்களா மேம்? கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. யார் போட்டது? நான் தான் போட்டேன். உங்களுக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகேங்க மேம். கோலம் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். டிசைன்ஸ்லாம் எப்படி? நல்லாயிருக்கு. ஓகேங்க மேம். இந்த பொங்கலுக்கும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? ரூபலட்சுமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்எஸ்சி முடிச்சுட்டு குரூப் எக்ஸாம் படிச்சுட்ருக்கேன். ஓகே, உங்கள் பேர்? சரண்யா. யார் 2 பேரில் கோலம் போட்டீங்க? நான் போட்டேன். ஓகே, என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? நான் இப்போ ரங்கோலி எல்லாம் போடுவோம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா?
வந்திருக்கோம், அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். டிசைன்ஸ்லாம் எப்படி? டிசைன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இப்பயும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? ஆனந்தி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். இந்த கோலம் நீங்கள் தான் போட்டீங்க? ஆமாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 2 hours ஆயிடுச்சு. கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். டிசைன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் கிடைக்கும். நம்ம சொன்னாலும் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே மேம், இந்த பொங்கலுக்கும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு மேம், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? ரஞ்சிதா. இந்த கோலமெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க? ஆமாம் மேம். ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? நான் ஒரு 4 மணிக்கு எஞ்சி போட்டேன். 4 மணிக்கு போட்டிங்களா? கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். 2 வாட்டி வந்திருக்கேன். ஓகேங்க மேம், இந்த பொங்கலுக்கும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா, உங்கள் பேர்? ஜெயலட்சுமி. நீங்கள் போட்டு கோலம் தானே அது? நான் போட்டேன். எவ்வளோ நேரம் போட்டிங்க? ஒரு மணி நேரம் போட்டேன். போட்டிங்களா? கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை வந்து. ஓகே, இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் ஜிஆர்டியில் போட்டிருக்காங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சரோஜா. உங்கள் பேர் மேம்? சந்தியா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டீச்சர் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன். ஓகே மேம், இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியுமா? கோலம் தெரியும், புள்ளி கோலம் இதுவும் தெரியும். இது நான் ஒரு 4th 3rd படிக்கிறதுலேருந்தே போட்டுருக்கேன். சரி, ஓகே மேம். கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்க? வந்திருக்கேம்மா. அங்கே மோஸ்ட் ஆஃப் ஜுவல்லரி அங்கே தான் வாங்குறது, ஆரம் எல்லாமே. இப்போ ரீசெண்டாக கூட பேங்கிள்ஸ் நிறைய கலெக்ஷன் ஜிஆர்டியில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் மெட்ராஸ் ஜிஆர்டிலையும் வாங்கியிருக்கேன், பாண்டிச்சேரிலையும் வாங்கியிருக்கேன், இங்கேயும் வாங்கியிருக்கேன். பேங்கிள்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேங்கிள்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் ஜிஆர்டியில். இப்போவும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு மேம், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேங்கிள்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இவங்க என் பொண்ணு, இவங்க பிஇ பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவங்களுக்கு தான் மெயினாக வாங்குகிறேன். மோஸ்ட்லி ஜிஆர் கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அங்கே தான் வாங்குவேன். ஓகேங்க மேம், தேங்க்யூ. கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் புஷ்பா. நீங்கள் தான் கோலம் போட்டீங்களா? ஆமாம், மருமகள் நானும் போட்டோம். சரிம்மா, கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நிறைய தடவை வந்திருக்கேன். டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? என்னோட நேம் சாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்எஸ்சி மேக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் மேம். டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி கஸ்டமர் தான் நாங்கள். ஓகே மேம், இப்போது நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு.
கோலம் கோலாகலம் சீசன் 8 இன்னைக்கு 3வது நாள் ரொம்பவே சூப்பரா முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வேற ஒரு ஏரியால சந்திப்போம். நன்றி.